கதை ஒன்று. தெய்வத்தின் அருள். திருமங்கை. ஆழ்வார் ஒரு காலத்தில் திருக்குறளைத் தரும் திருமங்கை ஆழ்வார் என்ற பக்தி பெருமாள் வாழ்ந்தார். அவருக்கு தனக்கே சுயமரியாதை இல்லாமல் இறைவனின் வழியில் வாழ வேண்டும் என்ற பின்வட்டார உணர்வு இருந்தது. அவர் சிறந்த பக்தி பாடல்களை எழுதும் ஆழ்வார் என்று பரவலாக அறியப்பட்டார். ஒரு நாள் திருமங்கை ஆழ்வார் அப்பகுதியில் உள்ள சில ஏழை மக்களுக்கு உணவு வழங்கி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவர் ஒரு பக்தன் கேள்வி எழுப்பினான். நான் அனைத்து உலகப் பொருள்களையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் எதிலும் மன அமைதி இல்லை. என்ன செய்ய வேண்டும்? திருமங்கை ஆழ்வார் அவனை பார்த்து, உன் மனதுக்கு அமைதி தேவை என்றால் உனக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் அது உன் பக்தி வழிகாட்டுதலின் மூலம் மட்டுமே சம்பவிக்கும். இறைவனை மனமார்ந்து வழிபட்டு அந்த வழியில் நடந்து பசுமை கிடைக்கும் என்றார். அந்த பக்தன் திருமங்கை ஆழ்வாரின் வார்த்தைகளை உணர்ந்து இறைவனை வழிபடத் தொடங்கினான். அவனுக்கு உண்மையான அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைத்தது.